அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியான 5 திருப்பங்களாக 14/4/2024 முடிவதற்குள் ராசியின் அதிபதியான குரு பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் இது நடந்தே தீரும், தவிர்க்க இயலாத நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன, அதிரடியான 5 திருப்பங்கள் யாவை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அமோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு இடமான 3ஆம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முக்கிய 5 திருப்பங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்துல நிச்சயமாக முதலாவது முக்கிய திருப்பமாக மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான முதலீடு செய்வதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை பூமிக்காரகனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே ஏப்ரல் 14ஆம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முதலீட்டை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் 6, 8, 10 ஆகிய இடங்களை கிடைக்கிறதுங்க. ரூணரோக சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. குரு பகவான் இந்த தருணத்தில் 9ஆம் பார்வையாக ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. இரண்டாவது அதிரடியான திருப்பமாக பாசிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ஒரே நேரத்துல மிக பகல கடினமான சவால் நிறைந்த காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் அதன் மூலமாக அதிக அளவு ஆதாயத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. இது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப வருமானம் உயர போகுதுங்க. பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்துமே நிச்சயமாக விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது 5ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக 2வது திருப்பத்தில் தனவரவு எப்படி அதிகரிக்கிறதோ அதே போன்று 3வது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். செலவு அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் செலவுகளை குறைத்து நல்ல பல சேமிப்பு சார்ந்த சாத்தியக்கூறுகளையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மீனராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே அஷ்டம பாதிப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் அரசியல் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அரசியல் துறையில் 4வது மிக முக்கிய அதிரடியான திருப்பமாக அரசியல் துறையில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கவலைகள் அனைத்தையும் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இது மிக முக்கிய 4வது திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த அதிரடியான திருப்பத்தின் காரணமாக பல விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்க போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை நிறைந்து கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். அது மட்டுமல்லாது 5வது மிக முக்கிய அதிரடியான திருப்பமாக பார்க்கப்படுவது குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை மிக வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப தடைகளை தகர்த்தெறிகிறாருங்க. 5வது மிக முக்கிய அதிரடியான திருப்பமாக பார்க்கப்படுவது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது. எனவே ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை நிச்சயமாக செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. திருமண தடைகள் விலகக்கூடிய இந்த தருணத்துல நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் ராசியின் அதிபதியின் அமைப்பு, புத்திரக்காரனின் அமைப்பு நிச்சயமாக ஏப்ரல் 14ஆம் தேதி முடிவதற்குள் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது மீன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த அதிரடியான 5 திருப்பங்கள் நிச்சயமாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. என்றால் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் 3ஆம் இடத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக தைரியத்தையும் வெற்றியையும் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. இது பல வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு பகவான். அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்றொரு முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக அதிகமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது குருவிற்கு மிகவும் பிடித்த அவரது பசுவிற்கு உணவளியுங்கள். அப்படி செய்வதால் பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு.